எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளிக்கு அடிப்படையாக இருக்கிற என் தாயின் வழி, தந்தையின் வழி, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த காணொளியின் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற மனம் என்ற மாயக்கண்ணாடி. இந்த மாயக்கண்ணாடி ஒரு அலையாக நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அலை வரிசை, அதாவது அலை ரேஷியோ, அலை விகிதம் எதனால் மாறுபடுது? இந்த மனம் என்ற மாய உலகத்தில், மாய கண்ணாடியில் சிக்கிக்கிட்டு இன்னைக்கு மக்கள், இதுக்கு காரணம் என்ன, அதுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வு என்ன? ஏற்கனவே பல்வேறு யோகிகள், சித்தர்கள், மகான்கள் பல்வேறு வாழ்வியல் முறைக்கு உண்டான இந்த தத்துவத்தை சுத்தாக நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் வாழ்வியல் வாழக்கூடிய எளிமை புரிதலுக்கு உண்டான காணொளி தான் இது. இந்த மாய கண்ணாடியை, மனம் என்ற மாய கண்ணாடியை ஒரு அலைவரிசை ஆட்கொள்ளும் நிலையில் இருக்குது. இந்த அலை எதனால் ஏற்படுது? இதுக்கு உள்ள இன்னும் ஆழமான நிலையில் ஒரு கருத்தை, ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்களில், இப்போது நம்ம உணவு முறையிலிருந்து இந்த அலைவரிசை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே ஆழமாக பயணிக்கலாம். இப்போ காரம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறீங்க. அவங்களோட அலைவரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். அந்த பேசக்கூடிய வாய்ஸ் டோன், இந்த அலைவரிசை அந்த குண அதிசயத்தோடு அப்படியே மிங்கிள் ஆகிடும். இணைந்து நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு விஷயங்களை உள்ளடக்கி இருக்குன்றத நீங்கள் உங்களோட கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த உணவை உட்கொள்ளும் போது அதில் இருக்கிற சாராம்சம், பல்வேறு தாதுக்கள் அமைஞ்சது உங்களுக்கு தெரியும். உள்ள நம்ம ஜீர்ணிக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய சாராம்சமான ஒரு கருப்பொருள். அந்த கருப்பொருள் என்ன ஆகும்னா, அந்த தாதுக்கள் உங்கள் அலைவரிசையை மாற்றக்கூடிய காரணியாக அமையுது. அப்போ உப்பு, நீங்கள் அதில் ரேஷியோ இருக்குது, அந்த விகிதத்துக்கு மீற ஏற்படும் போது உங்களோட இந்த 8 குணாதிசயத்தில் அஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த அலைவரிசை என்ன ஆகுதுன்னா, இந்த குணாதிசயத்தில் மிங்கிள் ஆகி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது ஸ்ட்ரெயிட்டாக போய் குணாதிசயத்தில் மிங்கிள் ஆகி அந்த குணாதிசயம் அப்படியே போயிட்டு அலைவரிசையில் ஒரு டெம்டேஷன் க்ரியேட் பண்ணுது. இப்போது உணவு வகைகள் அப்படி போயிட்டிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் எபிசோடாக போயிடும். இப்போ உணவுன்னா இந்த காம உணர்வை தூண்டக்கூடிய உணவுகள்னு இருக்குது, கோபத்தை தூண்டக்கூடிய உணர்வுகள்னு இருக்குது, விருப்ப உணர்வுகள்னு இருக்குது, அறுசுவை உணவுன்னு நம்ம பெரியவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, இது ஆறும் அதுதான் நாடியில் அந்த சப்ஜெக்டெல்லாம் வந்துடும். அது அந்த திசைக்கு திரும்பக்கூடிய நிலைக்கு போயிடுவோம். இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால நம்மளோட அலைவரிசையின் தன்மை மாறுது. அப்போது இந்த மனம் என்ற மாய கண்ணாடியில் அந்த எழுச்சி, அந்த உணர்ச்சிக்கு எழுச்சிக்கு கொடுக்கக்கூடிய அலைவரிசையை நம்ம ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த அலைவரிசையின் விகிதம் இயல்பான நிலையில் பெறும்போது தான் அந்த உள்ளே இருக்கிற மாய கண்ணாடி தன்மையிலே நம்ம உணரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும்.